அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய சஃப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நம்மிடத்தில் ஒரு வியாபாரத்தை பற்றி அறிவிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை பற்றி அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை பற்றி நமக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த வியாபாரத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, துஞ்சிக்கும் இன் அதாவின் அலீம், துன்புறுத்தக்கூடிய நரக வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த வியாபாரத்தினால் உங்களுக்கு இம்மையில மாத்திரம் பயன் இருக்காது, நாளைக்கு நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க. நரகத்துல இருக்கக்கூடிய துன்புறுத்தின வேதனையை அல்லாஹ் உங்களை சுவைக்க செய்ய மாட்டான், நீங்கள் சொர்க்கவாதியாக மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அன் துஅமினு பில்லாஹி வ ரசூலஹு, நீங்கள் இறைவனையும் இறைவனினுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நம்ம இஸ்லாமியர்களாகவே மாறுவோம், இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவே மாறுவோம். இந்த முதலாவது அடிப்படை பல மக்கள் இடத்திலும் எல்லோரிடத்திலும் இருந்து விடுகிறது. அடுத்து இறைவன் சொல்கிறான், வத்துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ பி அன்ஃபுசிக்கும், உங்களினுடைய உயிர்களாலும் உங்களினுடைய பொருளாதாரத்தாலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் செலவிட வேண்டும். இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். இது இரண்டை மாத்திரம் நீங்கள் செய்து விட்டால் உங்கள் அல்லாஹ் நரகத்தினுடைய துன்புறுத்தின வேதனை விட்டு பாதுகாத்துருவான். அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு வாய்ப்பு இருந்தது, அவர்கள் உயிரை செலவழித்தார்கள். உயிரை கொடுத்தாவது அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் இறைவன் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். எத்தனை மக்கள் பொருளாதாரத்தை மறுமைக்காக சேர்த்து வைக்கிறோம், யோசித்து பாருங்கள். நம்மில் பல மக்கள் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் அனைத்து சேமிப்புகளும் இம்மைக்காக இருக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கிற காசை வச்சு என்ன வாங்க முடியும்? கிராம் கணக்குல தங்கத்தை வாங்க முடியுமா? இல்ல பவுன் கணக்குல வாங்க முடியுமா? தங்கத்தை வாங்கி சேர்த்து வைப்போம். எத்தனை சென்ட் கணக்குல நம்மளால இடத்தை வாங்க முடியுது? ஏக்கர் கணக்குல வாங்க முடிஞ்சாலும் ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி சேர்த்து வைப்போம். ஒரு வீடு கட்டுவோம், இல்லாட்டி ஒரு வாகனம் ஒண்ணு வாங்குவோம், ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு கார் ஒண்ணு வாங்குவோம். இப்படி இம்மையில ஒரு பணக்காரன வாழணும், இம்மையில நல்ல அந்தஸ்துல இருக்கணும் என்று நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இம்மைக்காக சேர்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் தாங்கள் நல்ல அந்தஸ்தில் இருக்க வேண்டிய இடத்தை மறுமைக்கு தேர்வு செய்தார்கள். மறுமையில நான் நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம பல மக்களுக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அபூ தஹ்தா அப்படிங்கிற ஒரு 3வது மனுஷன் அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவரா தானா போய் இன்வால்வ் ஆகிறார். 2 மக்கள் பஞ்சாயத்துக்காக வராங்க. என்ன பஞ்சாயத்துனா, ஒருத்தர் நம்முடைய தோட்டத்துக்கு வேலி அமைச்சுக்கிட்டே வர்றார். அப்படி வேலி அமைச்சுக்கிட்டே வரும்போது ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மரம் மட்டும் இவருக்கு இடையூறா இருக்கு, பக்கத்து தோட்டத்துக்காரரோட அந்த பேரிச்சம்பழம் மரம். உடனே இவர் ரசூலாட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் வேலி அமைச்சுக்கிட்டே வரேன், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மரம் மட்டும் எனக்கு இடையூறா இருக்கு. பக்கத்து தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்டு எனக்கு அந்த மரத்தை தந்துட்டீங்கன்னா என்னுடைய வேலை ஈஸியா முடிஞ்சிடும், நான் வேலையை நல்லா முறையில் அமைச்சுக்குவேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. உடனே ரசூலா பக்கத்து தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு மரத்தை அவர் கொடுத்துருங்க, அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தை உங்களுக்கு ஒரு மரத்தை தருவான். இது நல்ல ஒரு வியாபாரம், ஒரே ஒரு மரத்தை அவருக்கு நீங்க இலவசமா தர்மமா கொடுத்துருங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அவர் மறுத்துறாரு, எனக்கு அந்த ஒரு மரத்தின் மூலமா நிறைய பலன் இருக்கு, அதனால என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. இத 3வது ஆளா அபூ தஹ்தா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், உலகத்துல ஒரு மரத்தை கொடுத்தா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தை தருவானா? இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. உடனே என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போறாரு. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு போவதற்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா, அந்த ஒருத்தர் ஒரு மரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட போய் பேசுறாரு, நீங்க அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க, இல்ல என்னால கொடுக்க முடியாது, எனக்கு தேவை இருக்கு. உடனே அபூ தஹ்தா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், என்கிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, அந்த ஒட்டுமொத்த பெரிய தோட்டத்தை நீங்க வச்சுக்கோங்க, அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் எனக்கு தாங்க. அவர் பார்க்கிறார், அவரினுடைய நோக்கம் இந்த உலகத்தை குறித்ததாக இருக்கிறது. அவர் சரின்னு கொடுத்துறார். அபூ தஹ்தாவினுடைய ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி கொண்டு ஒரே ஒரு மரத்தை கொடுக்கிறார். கொடுத்தோன இந்த ஒரே ஒரு மரத்தை வாங்கிட்டு அபூ தஹ்தா என்ன செய்தார்னா, அந்த வேலி அமைக்கக்கூடிய காரத்தை போறார், அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டேன், நீங்க அந்த ஒரு மரத்தோட சேர்த்து வேலி அமைச்சிருங்க. இவருக்கு எந்த விதமான லாபம் கிடையாது உலகத்தினுடைய பார்வையில். ஒரு தோட்டத்தையே கொடுத்து ஒரே ஒரு மரத்தை விலைக்கு வாங்கி அந்த ஒரு மரத்தையும் தர்மம் செய்து விட்டு ரசூலாட்ட போறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், ஒரு தோட்டத்தையே நான் கொடுத்துட்டேன், அந்த மரத்தை வாங்கி நான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தை தருவானா? இவருக்கான லட்சியம் எல்லாமே என்னன்னா, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல எனக்கு ஒரே ஒரு மரத்தை தந்துடணும்,
அதற்காக இவ்வளவற்றையும் தியாகம் செய்துவிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னாங்க, அபூ தஹ்லாவே, உங்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்துல ஒரே ஒரு மரம் கிடையாது, ஒரு தோட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே அளவிற்கு நாளைக்கு மறுமையில உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பல மக்கள் என்ன நினைக்கிறோம், இங்க கொடுத்துட்டோம்னா நமக்கு இல்லாம போயிருன்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதுதான் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க எதை கொடுக்காம சேர்த்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட கைமாறி போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து மக்களுக்கு பங்கிட சொல்றாங்க. தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில ஒரு ஆட்டை அறுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்கிறாங்க, என்ன ஆயிஷாவே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சா? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஒரே ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு மட்டும் நம்மள்ட்ட இருக்கு. அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்ற பதில பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்க யதார்த்தத்தை வச்சு சொல்றாங்க, ஆட்டினுடைய எல்லா பகுதியும் கொடுத்துட்டோம், ஒரே ஒரு கால் குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆட்டினுடைய கால் குழம்பை தவிர அனைத்து நம்மள்ட்ட தான் இருக்கு. நம்ம எதெல்லாம் கொடுத்தோமோ அதுதான் நமக்கானது. இதை நம்ம எப்ப கொடுக்கிறோமோ அப்பதான் இது நம்மளுடைய கணக்கில் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் நம்மை விட்டு போவது கிடையாது. நமக்கு நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய பலனாக திரும்ப நமக்கே தான் கிடைக்க இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மளால் முடிந்த வரைக்கும் இந்த ஒரு வியாபாரத்தை கையில் எடுத்து இறைவனினுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்தால் நாளைக்கு நரகத்தில் இருந்து தப்பித்து சொர்க்கவாசிகளாக மாறலாம். அப்படிப்பட்ட நல்ல வியாபாரத்தில் ஈடுபட்டு மறுமையை விலைக்கு வாங்கக்கூடிய நன்மக்களாக ஒரு ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி